பார்த்து என்ன சொன்னாங்க? வேற லெவலுங்கிறாங்க. அப்புறம் அண்ணனை பற்றி சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பொண்ணுங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க? அவங்க நல்லா இருக்குன்னு நல்லா இருந்தாங்களா? இந்த ஏகத்தால மாதிரி தானே என்கிட்ட வேணான்றது. ஏன்டா ஸ்கிரிப்ட் ரைட்டர் நான்றா, எனக்கு தெரியாது எப்படி இருக்குன்னு. ஆளே ஒன்றையும் பாருங்கடா, காமெடி பண்ணுறானு காமெடி. ஏய் ஆடுறா அவன் அங்கே பார், நீ என்ன காமெடி பண்ணுற? அவன் பண்ணுற காமெடி கூட நல்லா தான் இருக்குது. ஏன்னாப்பா இங்கே வாப்பா. என்னங்களா? ஏப்பா ஒன்னதாப்பா, வாப்பா இங்கே. யாராவன் கால் உடஞ்ச நாற்காலி மாதிரி ஆடிக்கினே வரான். கொடையத்துக்குள்ளேடா கண்ணுங்கண்ணா பற்றிடுவான். ஏன்னாப்பா ஆள் 6 அடி வருஷத்தில் இருக்கிறா, போகிற வர பொண்ணுங்களோட செல்ஃபி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஒழுக்கமாக தான் இருக்கேன்டா. செல்ஃபி எடுக்கிறதுனால ஒழுக்கம் இல்லைன்னா இப்போ செல்ஃபி கண்டுபிடிச்சது கூட குத்தம் தானுங்க. என்கிட்டே நாத்தியும் பேசுறியா? நான் உண்மையை பேசினா அதுக்கு பேர் நாத்திப்பாங்க. டேய் மனுஷனா பிறந்தா லட்சியத்தோடு இருக்கணும்டா. செல்ஃபி எடுக்கிறனால லட்சியம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்கண்ணா. நமக்கு லட்சியம் இருக்குங்கண்ணா. யாருக்கு? உனக்கா? ஆமாங்கண்ணா. ஆட என்னப்பா? அது பின்னாடி ஒரு அரண்மனை தெரியுதுங்கண்ணா. ஆமாம், அந்த வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணோட செல்ஃபி எடுக்கணுமா? இல்லைங்களா நம்ம வர பொண்ணு தானே பண்ணிக்கலாம். இல்லைங்கண்ணா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கண்ணா. டே ஆட பைத்தியார பையில சாகிறதுக்குள்ள அந்த பொண்ணோட டிக்டாக் பண்ணோம்னா பரவாயில்ல. கல்யாணம் பண்ணுறானா கல்யாணம்? டே இதெல்லாம் நடக்குமா? ஆனால் டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்கன்னா இனி சின்சான் தான் நான் பண்ணணும். ஆனால் தம்பி யாருங்கண்ணா? நம்ம பஞ்சாயத்தில் வந்து தம்பிங்களா? அட ஆமாப்பா, அந்த ஸ்கிரிப்டில் எவனே கூப்பிட்டா நான் நடிக்க வரல, அதான் நம்ம பையனை போட்டேன். என்னங்கண்ணா இந்த கதையில் தம்பிக்கு வேறு வசனத்தை கொடுக்க வேண்டியதானே? எப்போ பார்த்தாலும் சிங்சான்னே இருக்காரு. கொடுக்கலாம்ண்ணா. அட எவன் கூப்பிட்டாலும் வரலப்பா. இதோடப்பா நம்ம கதைக்கு போகலாம். எங்கே விட்டேன்? ஆமாங்கண்ணா, நானும் மறந்துட்டேங்கண்ணா. அதுங்கண்ணா முடியும்னு நினச்சதுனால தாங்கண்ணா 80s கிட்டு 90s கிட்லாம் கல்யாணம் பண்ணிட்டு புள்ள குட்டிகளோட இருக்காங்க. முடியும்னு நினச்சதுனால தாங்கண்ணா 2K கிட்ஸ் எல்லாம் வந்து டேட்டிங் அவுட்டிங்னு போயிட்டுருக்காங்க. முடியாதுன்னு நினச்சதுனால தாங்கண்ணா நீங்கள் என்ன சிங்கிளாகவே இருக்கிறீங்க. சரி அது விடு, எவ்வளோ வாரமாக பேசுகிறா? ஒரு பொண்ணை கூட கரெக்ட் பண்ண தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறா. பொண்ணெல்லாம் கரெக்ட் பண்ண தெரியாமல் இல்லைங்கண்ணா. இன்னைக்கு காலையில் கூட ஒரு பொண்ணு கோயிலுக்கு வந்துச்சிங்கண்ணா அவங்க அப்பனோட. அதை யார் கரெக்ட் பண்ணுறதுன்னு நானும் எனக்கு என் ஸ்நேகனுக்கும் போட்டி வந்துச்சிங்கண்ணா. அப்புறம் என்ன உன் ஸ்நேகம் ஜெயிச்சிட்டானா? இல்லைங்கண்ணா, நான் தானே ஜெயிச்சேன். அது எப்பட்றா? அது அந்த பொண்ணோட அவங்க அக்கா தான் நல்லா இருக்குன்னு போய் சொன்னாங்கண்ணா. ஓடி போயிட்டானுங்கண்ணா. ஏண்டா கூட இருக்க துரோக பயிலுக்கு துரோகம் பண்ணுறியா? எல்லாம் நல்லாவோட இருக்குது. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறதுன்னா ஸ்நேகிதன்னா விரோதி என்னங்கண்ணா? ஏறி மிஸ் போயிட்டே இருக்குங்கண்ணா. சரி இவ்வளோ புள்ளி எடுத்து வச்சிருக்கியா, நீ இன்னும் ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறா? நமக்கு விவரமெல்லாம் இருக்குங்கண்ணா, ஆனால் வாய் கொஞ்சம் ஜாஸ்திங்கண்ணா. எந்த பொண்ணு வந்து நம்மகிட்ட பேசினாலும் 4 நாள் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுவாங்கண்ணா. அதனால தான் நம்மகிட்ட எந்த பொண்ணு நெருங்கிறது இல்லைங்கண்ணா. வேறு பொண்ணு ஏன் பார்க்குறா? சிரிக்கே தெரியாது, லவ் பண்ண தெரியாதுலாம் 2-3 கல்யாணம் பண்ணி தெரியுறா. நீ இவ்வளோ திறமையை வச்சுட்டு சிங்கிளாக இருந்தால் என்ன வருது? இந்த ஜாஸ்தி யாரை காப்பாற்றுறது? என் கூட வேலைக்கு வந்துடுறியா? வந்துடுறேங்கண்ணா. உன் பேர் என்ன? அமாவாசைங்கண்ணா. சரி நான் சொன்னேன்னு சொல்லி அந்த கோவிந்த கடையில் போயிட்டு கார்த்தி படம் நாங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு பூத்துன்னு போய்க்கலாம். எவ்வளோ வேணும்? இன்னைக்கு விலைவாசி படி பார்த்தா ஒரு 5000 ரூபா கொடுங்கண்ணா. சரி நோய் ரூபா மதிப்பு தெரியாமல் பேச நோய். ரூபா மதிப்பு தெரியாமல் இல்லைங்கண்ணா. இன்னைக்கு நிலவரப்படி பார்த்தா அமெரிக்கா. அட பணம் வேறு எட்டு வரலப்பா. பரவாயில்லைங்கண்ணா, என்கிட்ட ஃபோன்பே கூகுள் பேலாம் இருக்குங்கண்ணா. அவ்வளோ விவரமாக்கும். ஆமாங்க. வந்துச்சா? வந்துச்சிங்கண்ணா. நான் ஒரே ஒரு செல்ஃபிங்கண்ணா. ஆட அந்த காலத்து மற்ற கீழே போடப்பா. இது ஆனால் சரிங்கண்ணா. நான் அப்புறம் என்னங்கண்ணா நம்மளை திடீர்னு வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்க? அட இவ்வளோ நேரம் பேசிட்டுல பொண்ணுங்களோட வாரத்தை பற்றி, அதை அப்படியே ஒரு சீட்டில் எழுதி கொடுத்துரு. இதை பற்றி நான் அடுத்த பாட்டுல பேசிக்கிறேன். அப்போது பஞ்சாயத்துக்கு அப்புறம் இத்தனை நாளாக என்னங்கண்ணா பண்ணிட்டு இருந்தீங்க? அட இத்தனை நாளாக ஒருத்தன் இருந்தானப்பா, அவன் வேறு திருப்புன்னு ஒரு நாள் ஒரு வாரம் லீவ் போட்டான். அந்த கேப்பில் தான் பகாடி பாப்பா வந்துச்சு. அந்த வீடியோ பார்த்தியா? பார்த்துருக்க மாட்டேன். லைக் பண்ணியா? இல்லைங்க. ஷேர் பண்ணியா? பண்ணிருக்க மாட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணியா? பண்ண எவ்வளோப்பா? ஏடா சேனல் பேரே தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. சேனல் பேரே தெரியல உனக்கு. இதில் வேறு எத்தனை வீடியோ நடிச்சிருக்கிறா? ஏனப்பா ஏன்னா என் கேரக்டர் அப்படிங்கண்ணா. என்ன கேரக்டர் உனக்கு? சேனல் பேர் தெரியுமா உனக்கு? பேசுகண்ணு பேசு. ஒரு பேச்சாளருக்கு மகனாக பிறந்துட்டு இது கூட பேசலாம் எப்படிங்கண்ணு?
பேச. அப்புறம் பேசாமல் என்ன பண்ணுறது? அப்போ நீ நடந்துக்கிறது அப்படி இருக்குது. ஆ சரி, வீடியோ வேறு எந்த போதே பாப்பா. அப்போ நான் போயிட்டு வரேங்க. சரி போ. நோய் ஆ ஃபோனை காணோம் நோய். என்ன பண்ணுற? ஃபோனை தொலை வரேங்கண்ணா. ஃபோனை காணோன்னா இப்படி ஆட்டக்கூடாது, இப்படி தேடலாம், தெரியுதா? காணோம்ண்ணா ஃபோனை. ஆடா அந்த கருமை தங்க தந்திக்கு போட்டேன் பாரு.